தமிழ் சினிமாவுல முக்கியமான நடிகராக இருப்பவர் தான் சியான் விக்ரம் அவர்கள். நடிப்பின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர். அதுவுமே கமல் சாரை போல வித்தியாசமான கெட்டப்புகளை நடிக்க வேண்டும் அப்படின்ற வரி எப்போதுமே நம்ம விக்ரம் அவர்களுக்கு இருக்கும். அதுதான் அவரை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே சில படங்கள்ல நடித்திருந்தாலுமே பாலா இயக்கத்துல சேது படத்துல அவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. அதனை சரியாக பயன்படுத்தி ஸ்கோர் பண்ணாரு. படத்துடைய இரண்டாம் பாதியில விக்ரம் அவர்கள் காட்டிய நடிப்பும் அர்ப்பணிப்பும் ரசிகர்களை அழ வச்சது. சோ அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சி ரசிகர்களை ரொம்பவே பாதித்தது. தில் தூள் சாமி அப்படின்னு கமர்ஷியல் ஹிட் படங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சாரு. சோ லோக்கலாகவும் நடிப்பார், ரிச் லுக்கிலுமே செம ஸ்டைலாக இருப்பார் அப்படின்னு விக்ரம் அவர்களுக்கு தொடர்ந்து நிறைய பெயர் கிடைச்சது. தமிழ் சினிமாவுல நீங்காத இடத்தை பிடிச்சாரு. சோ இவருடைய நடிப்புல கடைசியாக கூட தங்கலான், வீரதீர சூரன் படங்கள் வெளியாச்சு. சோ இந்த படங்களுமே தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்து தற்போது வரைக்குமே விக்ரம் அவர்கள் டாப்ல தான் இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா விக்ரமுடைய ரீசன்ட் லுக் தான் தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது விக்ரம் அவர்கள் பல வருடங்கள் கழித்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருக்காரா. சோ இந்த லுக்கை பார்த்த உடனேயே நம்ம ரசிகர்களுக்கு, அதுவும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு தோன்றுவது நம்ம ஏகே தான். சோ சால்ட் அண்ட் பெப்பர் அப்படின்னாலே நம்ம அது சார் தான். சோ இவர் தான் இந்த ட்ரெண்ட் செட்டை ஆரம்பிச்சாரு. இதனடுத்து பல ஹீரோக்கள் அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல தற்போது விக்ரம் அவர்களுமே இணைந்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகே ரசிகர்களுமே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.